300 ஏக்கர் சொல்றீங்கல்ல, அதுல வந்து கஞ்சா தோட்டம் கூட இருக்கிறதா சொல்றாங்களே. பல கொலைகள் நடக்கப்படுது. கலைச்செல்வி கொலைக்கு முன்பு வரை இப்போ 6 கொலை நடந்ததாக உயர்நீதிமன்றம் 10 நாளைக்கு முன்பு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட குழுக்கள் நேரடியாக ஜக்கி எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததில் கடந்த சிவராத்திரிக்கு பின்னாடி இருந்து தாக்கப்பட்டார்னு ஒரு செய்தி, உணவுல ஸ்லோ பாய்ச்சல் கொடுத்ததாக ஒரு செய்தி, ஆக மொத்தம் தாக்கப்பட்டார். அவருடைய மகள் பழைய கைதியாக அந்த ஆசிரியர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப ஆமா, இதுக்கு பிறகு யோகா குருவாக மிகப்பெரிய வசதி படைத்த மில் ஓனர்கள் வீடுகளுக்கு போக ஆரம்பிக்கிறார். பெரிய தொழில்கள், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், ஃபவுண்டரி, இரும்பு வணிகம், வசதி படைத்த ஒருவருடைய மனைவியுடைய தொடர்பு கிடைப்பதற்கு முன்பு இவர் கஞ்சா வியாபாரம் செய்ததாக காட்டூர் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு. வனத்துறையோட நிலங்களும் புறம்போக்கு நிலங்களும் தான் அதிகப்படியாக அங்கே இருக்கிறதா சொல்றாங்க. வன பாதுகாவல் பல்லுயிர் காப்பகம் அந்த இடம், அதை யாரும் விட்டு கூட வாங்க. வசூல் பண்ணி என்ன பண்ணாரு? வசூல் பண்ணி போண்டா வாங்கி சாப்பிட்டாரு. ATG அவருக்கு வரி விலக்கு. உலகத்திலேயே ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வீடியோ கால்ல பேசின ஒரே ஆள் ஜக்கி தான். ஏன்னா மீடியாவில் வந்த ஒரு விஷயம் தானே சார். மீடியாவில் வந்து முட்டா போயிலுங்க, எல்லாம் முட்டா போயிலுங்க, எல்லாம் 500 ரூபாய் கவர் வாங்குற பயிலுங்க. எந்த உண்மை சொல்லிடுறான்? நான் 500 ரூபாய் எனக்கு தெரியும். அடுத்து வரப்போற சிவன் ராத்திரிக்கு கண்டிப்பா ஜக்கி இருக்க மாட்டாருன்றீங்க. முன்ன ஜக்கி இருக்க மாட்டாரு, இல்லைன்னா ஜக்கி எதிர்ப்பவர்கள் இருக்க மாட்டாரு. பிக் பேங் தமிழ் BBT. வணக்கம். பிக் பேங் தமிழ் BBTயின் நேர்காணல். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஜக்கி வாசுதேவ் கோமாவில் இருக்காதா சொல்கிறாங்க சார், அது உண்மை நிலை என்ன சார்? இல்லை, ஜக்கி வாசுதேவை பொறுத்தவரை அவர் கர்நாடகாவிலிருந்து யோகா மாஸ்டராக தமிழகம் வருகிறார். நீங்கள் ரிஷி பிரபாகர் தான் இவருடைய குரு கர்நாடகாவில். அவரிடம் யோகா கற்றுக்கொள்கிறார். யோகா கற்றுக்கொண்டு இந்த யோகா மாஸ்டராக தமிழ்நாட்டை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், தமிழ்நாட்டை வசதி மிக்கவர்கள் வாழுகிற பகுதி கொங்கு மண்டலம். இப்போ முதல்ல திருப்பூர் வரார். திருப்பூர் வந்து டாலர் சிட்டி. அங்கே அவரால் சர்வைவல் ஆக முடியல. அங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறார். கோவை போன பிறகு யோகா குருவாக மிகப்பெரிய வசதி படைத்த மில் ஓனர்கள் வீடுகளுக்கு போக ஆரம்பிக்கிறார். பெரிய தொழில்கள், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸு, ஃபவுண்டரி, இரும்பு வணிகம், இரும்பு பொருள்கள் தயாரிக்கக்கூடிய கோவை மண்டலம். அப்போது ஒரு பெரிய வசதி படைத்த ஒருவருடைய மனைவியுடைய தொடர்பு கிடைக்கும். தொடர்பு கிடைப்பதற்கு முன்பு இவர் கஞ்சா வியாபாரம் செய்ததாக காட்டூர் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு. இவர் கோயம்புத்தூர்ல காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு இருக்கு. அப்போ இவர் அந்த வசதி படைத்தவருடைய மனைவி, குடும்பம், அவர்களுக்கு யோகா குருவாக இருந்த பொழுது கணவனிடமிருந்து மனைவியை பிரிக்கிறார். பிரிச்சதில் இவருக்கு 100 கோடி ரூபாய் வருது. அதன் பிறகுதான் கோடீஸ்வரனோட ஒய்ஃபை வந்து அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறது இல்லை. வருதுல்ல. அப்போ அதன் பிறகுதான் அவர் வெள்ளியங்கிரி மலையை தேர்வு செய்கிறார். வெள்ளியங்கிரி மலைக்கு போறார். சரி. வெள்ளியங்கிரி மலையில் அடிவாரத்தில் ஆதிவாசிகள் கிராமம். அப்போ அமெரிக்கா ஒரு கவுண்டர் நிறைய நிலபுலங்களோடு இருக்கார். அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறார். அதனால் அந்த நிலங்களை குத்தகைக்கு யார் கொடுக்குறாரு? அங்கே விவசாயம் கூலி தொழிலாளிகளுக்கு நிலத்தை கொடுத்துட்டு போகிறார். அப்போ இந்த நிலத்தை குத்தகை பார்த்து கொள்ளுறவர்களிடம் இவர் குத்தகைக்கு வாங்குறார். குத்தகைக்கு வாங்கின இடங்கள் தான் அது. எல்லாமே நீங்கள் எந்த ஆவணங்களும் கிடையாது. அதாவது வனத்துறையோட நிலங்களும் புறம்போக்கு நிலங்களும் தான் அதிகப்படியாக அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. 300 ஏக்கர் அவர் கையகப்படுத்தியிருக்கார். 300 ஏக்கராவுக்கு ஒரு 30 ஏக்கருக்கு கூட அவருக்கு ஆவணங்கள் கிடையாது. அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகுது, யாரும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது.
யாருக்கும் விற்கவும் கூடாது, விற்கவும் கூடாது, வாங்கக்கூடாது. ஆதிவாசிகளுக்கு அரசு கொடுத்த நிலம் ஆதிவாசி யாருக்கும் விற்கவும் கூடாது, வாங்கக்கூடாது. ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் நிலம். அதே போல் வன பாதுகாவலர் பல்லுயிர் காப்பகம் அந்த இடம், அதை யாரும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. ஆனால் அது எல்லாருக்குமே தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும், பிரதமருக்கே தெரியும். அதான் சொல்கிறேன், பிரதமரே வந்து போயிட்டு இருக்காரு. அது அப்போ இது ஒரு பொதுநல வழக்காக பதிவாகுது. பதிவான பிறகு கலெக்டர், தாசில்தார் எல்லாம் புல்டோசரோட போறாங்க. எதோட? உயர் நீதிமன்றம் ஆணையிட்டுருச்சு உடைச்சு தரமட்டம் பண்ணுங்கன்னு. எதையுமே 5 வகையான அனுமதி வாங்கினாலும் அங்கே கட்டணம் கட்ட முடியாது. 5 வகையான அனுமதி இல்லாமே கட்டணம் கட்டியிருக்காரு. இன்ன வரைக்கும் இடிக்கப்படலை. எப்படி இடிக்கப்படுங்க? இடிப்பதற்கான ஆண் மக்களே இல்லையே, அரசியல்வாதி இல்லை, அதிகாரியும் இல்லையே. நீங்கள் கருணாநிதி வீட்டில் வந்து ராஜாஜியம்மா வீட்டில் செடி நடுறாரு, ஒரு இணையாசிரியர் காமராஜ் கொண்டு வந்து கருணாநிதி செடி நடுறாரு. இப்படி யார் இடிக்கிறது? 6/11 ஒட்டுமொத்தமாக வனத்துறை சட்டம் மீறப்படுகிறதுன்னு அப்புறப்படுத்த சொல்லி உயர்நீதிமன்றம் ஆணை இருக்கு. அவரோட கதையை ஃபேஸ் பண்ணி தானே ஒரு படம் கூட எடுத்தாங்க. நிறைய படம் எடுக்கலாம், 1 படம் 2 படம் இல்லை. நீங்கள் வந்து எங்கள் ராஜாத்தியம்மா வீட்டில் செடி நடுறாரு, அப்போ யார் இடிப்பது? பச்சைமாள் மனைவிக்கு 100 பவுனில் செயின் போடுறாரு. அதிமுக வந்தால் பச்சைமாள் தான் வனத்துறை அமைச்சர், 100 பவுனில் செயின் போடுறாரு. இந்த பக்கம் ராஜாத்தியம்மா வீட்டு செடி நடுறாரு. யார் போய் இடிப்பது? இதுக்கு நடுவில் இப்போ ரெண்டு திராவிட இயக்கங்களும் இந்திய அரசாங்கமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும்போது திராவிட இயக்கம் இடிப்பாங்க. அவர் இதுக்கு நடுவில் சேவ் காவிரியை காப்போம் 500 கோடி வசூல் பண்ணுறாரு. எந்த வழக்கு இருக்குது? ஒன்றும் இல்லை. சாயில் வசூல் பண்ணி என்ன பண்ணாரு? வசூல் பண்ணி போண்டா வாங்கி சாப்பிட்டார். 80G அவருக்கு வரி விலக்கு, அவருக்கு வரியே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பணத்தை என்ன பண்ணாருன்னா பதுக்கி வச்சிருக்காரு. உள்ள ஐடி உள்ளே போனால் எடுக்கலாம், தங்கமாக இருக்குது, வைடமாக இருக்குது, வைடூரியமாக இருக்குது, உள்ளே போனால் எடுக்கலாம். என்ன பண்ணார்? கரைச்சி குடிச்சிட்டாரு. அப்போது இத்தனை கோடி பணம் அரசு வரி விலக்கு சட்டப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு கார்ப்பரேட் வியாபாரமே இருக்குது. தேன்லேருந்து ஒட்டுமொத்தமான ஆர்கானிக்ஸ் பொருள் பூரா விற்கிறார். அங்கே ஆசிரமத்துக்கு போகிறோம் பூரா அவரை 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறான். அதுக்கு வரியே கிடையாது. உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நம்ம கிரேஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்காங்க. அப்போது இதெல்லாம் அந்த 300 ஏக்கர் சொல்கிறீங்களா, அதில் வந்து கஞ்சா தோட்டம் கூட இருக்கிறதா சொல்கிறாங்களே, அதில் யார் போய் பார்க்கறது? ஹெலிபேட் வச்சுருக்காரு. எங்கே? கோவை விமான நிலையத்திலிருந்து அங்கே ஜக்கி ஆசிரமத்துக்குள்ளே ஹெலிபேட் வச்சுருக்காரு. யார் போய் பார்க்கறது? இதுவரை பல கொலைகள் நடக்கப்பட்டிருக்கு. கலைச்செல்வி கொலைக்கு முன்பு வரை இப்போ 6 கொலை நடந்ததாக உயர்நீதிமன்றம் 10 நாளைக்கு முன்பு வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. அது இன்வெஸ்டிகேஷன். அப்போ அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக கடந்த காலத்தில் வேலுமணி இருக்கிற பொழுது கோவை புறநகர் மாநகர்களுக்குடைய 15க்கு மேற்பட்ட மின்மயானம் அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. மின்மயானம் உள்ளாட்சி இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்டுப்பாடு தான் இருக்கு. ஏன் திமுக எடுக்கல? கொடுத்தது உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எடப்பாடிட்டு பேசுகிறாரு, டெல்லியிலையும் பேசுகிறாரு. அப்போ இவர் யார் போய் பேசுவா? இல்லை சார், இந்திய அரசாங்கமே பிரதமரே அங்கே வந்துட்டு போகிறாரு, இந்திய அரசாங்கமே அவர் பாக்கெட்டில் இருக்குங்கிற மாதிரி போற்றி ஆகிட்டு இருக்கும்போது மாநில அரசாங்கத்தினால என்ன பண்ண முடியும்? மாநில அரசாங்கம் முடியும், மத்திய அரசாங்கம் முடியும், விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜனநாயகமே இல்லைன்னு கிழிச்சு போட்டு போக வேண்டியதுதான். அப்போது இப்படி பல 100 கோடி பல 1000 கோடி சேர்ந்த பிறகு அவருடைய மகள் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கா. அவள் மகளிடம் பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பி தன்னுடைய தள்ளாத காலத்தில் அமெரிக்காவில் போய் அமெரிக்கா வாசியாக மாறலான்னு முடிவு பண்ணுறாரு. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட குழுக்கள் நேரடியாக ஜக்கி எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததில் கடந்த சிவராத்திரிக்கு பின்னாடி இருந்து தாக்கப்பட்டார்னு ஒரு செய்தி, உணவில் ஸ்லோ பாய்ச்சல் கொடுத்ததாக ஒரு செய்தி. ஆக மொத்தம் தாக்கப்பட்டார். அவருடைய மகள் பழைய கைதியாக அந்த ஆசிரமத்தில் இப்போ வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஆமாம், இதுக்கு பிறகு அவர் தாக்கப்பட்டு மயக்க நிலைக்கு போய் அப்போலோ ஆஸ்பத்திரியிலேருந்து வீடியோவில் பேசுகிறேன். என்னென்ன சாகலை, உயிரோடு தான் இருக்க, என்ன தயவுசெய்து நான் இல்லைன்னு வதந்தியை பரப்புகிறாங்க. எங்கே உலகத்திலேயே ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வீடியோ காலில் பேசின ஒரே ஆள் ஜக்கி தான். ஏன்னா டெல்லி தொடர்பு, மோடி தொடர்பு, அமித்ஷா தொடர்பு. அமித்ஷா ஒரு காலில் விழுகிறார்.
இதெல்லாம் தொடர்பு எப்படி ஒரு சாத்தியம்னா அது அவர் அந்த 2வது குழு பிஜேபியோட தொடர்பு ஏற்படுத்திடுச்சு. ஜக்கி போனால் குக்கி வந்துட்டார், அவ்வளோதான். டெல்லியில் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆடம்பர பங்களா பல 100 கோடிக்கு வாங்கப்பட்டு அதை இந்த ஜக்கிக்கு தெரியாமல் வாங்கப்பட்டது. ஜக்கி அதை இப்போ இந்த 2ஆம் குழு நிர்வாகம் பண்ணி 2ஆம் குழு மர்மக்குழு, அந்த மர்மக்குழு மூலம் மீண்டும் அதை ஜக்கி ஆசிரமத்தில் இணைச்சிக்கிறார். ஒரு மாதம் முந்தி நடந்தது. அப்போ அவருக்கு ஒரு அதிகார போட்டி அங்கே வந்துருச்சு. ஜக்கிக்கு எதிராக அதிகார போட்டி வந்துருச்சு. அப்போ அந்த அதிகார போட்டி ஒரு பெரிய குழுவாக இருக்கு. அந்த குழுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பிரிவு ஆதரிக்குது. அப்போ இதுதான் இப்போ அவர் கோமாவுக்கு போயிருக்காரு. இப்போ அவர் தாக்கப்பட்டிருக்கார். உணவில் அன்னைக்கு கடந்த சிவராத்திரி அன்னைக்கு நேரலையில் ராத்திரி முழுவதுமே நடனமாடிட்டு இருந்தார். அதிகப்படியான கஞ்சா எடுத்துக்கிட்டார், போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிட்டாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நேரலையிலையும் இருந்திருக்காரு. அப்புறம் எந்த சமயத்தில் தாக்கப்பட்டார் அவர்? இல்லை, அதுக்கு அடுத்த நாள் தான். ஒரு கார்பரேட் எப்பவுமே ஒரு நிறுவனத்தை காலியாகிறதுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்த மாட்டான், தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தை ஒரு கார்பரேட்டுங்கிறவன் 1 கோடி பேருடைய மனநிலையை 1 கோடி பேரை கட்டுப்படுத்தக்கூடியது ஒரு கார்பரேட். ஒரு 5000 கோடி ரூபா எடுத்துகிட்டு ஒரு நாட்டுக்கு வர்றான்னா பிரதமர் அலுவலகத்தை சோப்பில் வச்சுருப்பான். கார்பரேட் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஆளை பார்க்குறான்னா ஒன்று அவனுக்கு பல கோடி லாபம் இருக்கணும், இல்லை பார்க்குறவனுக்கு பல கோடி லாபம் இருக்கணும். தெருவில் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குற ஆட்கள் இல்லை. இவன் 1000 கோடி அவன் 1000 கோடி வச்சிருக்கான். அவனால 1000 கோடி லாபம் இருந்தால் தான் அவனை அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பான். அடிப்படை அறிவு கூட இல்லாத சொல்றீங்க இருக்கான். 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறவனுக்கு அறிவு இருக்குமா? 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறான் சார், இவன் அறிவு இருக்குமா சொல்லுங்க. அப்போ அது சரியான விஷயம். இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்தியா மொத்த மூடர்கள் முட்டாள்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. அதனால நீங்கள் ஒரு 3% பார்ப்பனர்கள் தான் இந்தியா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கான். 97% அடிமையாக இருக்கான். எத்தனை வருஷமா? 1000 வருஷமா. இந்தியாவில் தான், உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இருக்காது. இந்த நாட்டிலையுமே 97 வருஷம் 3 வருஷம் இல்லைங்க, 3 தான் பெருசு. இந்தியாவோட சட்டம் எத்தனை வருஷமா? 1000 வருஷமா. இது ஒரு நாடாது? 3% பார்ப்பனர்கள் தான் 3 கோடி அதிகாரியாக இருக்கான் இந்தியாவில். அப்போ இது நாடாது? இப்படி மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களாமா மனிதர் மாதிரி இருக்கான். எலிக்கு ஊசி போட்டு செக் பண்ணுவான்ல, இப்போ எலியை விட மனுஷனுக்கே செக் பண்ணுறான். எலியை விட மோசமாக இருக்கா மனுஷன் உயிர். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குல்ல, அவங்க மட்டும்தான் ஆண்டுகிட்டு இருக்காங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குல்ல, அது மாதிரி உணர்வு யாருக்குமே இல்லைன்றீங்களா? இருந்தால் அந்த நாட்டில் புரட்சி வந்திருக்குமே, போராட்டம் வந்திருக்குமே. இப்படி 1000 வருஷமா ஒரு 3% அடிமையாக இருக்கானே, அடிமையாக கிடக்கானே அவனுக்கிட்ட, அடிமையாக கிடக்கிறான். அவனை எதிர்த்து அரசியலே பண்ண முடியலையே, அரசியலை பண்ண முடியலன்றீங்க. அப்புறம் எவனுக்கு சொரணை இருக்கு, எவனுக்கு சூடு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் கத்தனா வட இந்தியாவில் அம்பேத்கர் சார், டேய் நான் பிறந்தேன்டா இந்துவா சார், நான் சாக விரும்புடா. 5 லட்சம் பேரை கூட்டிகிட்டு போனார், இந்து மதத்தை விட்டு வெளியே போனார். எத்தனை நீங்கள் 10 முறை போனார். அப்படி போன பிறகு 57வது நாள் செத்து போயிட்டார், மர்மமாக செத்து போயிட்டார். அப்போது காந்தி யார் சுட்டு கொண்டான்? இப்படி பல கதை எங்கேயோ போய் எங்கேயும். அப்போது ஜக்கி வாசுதேவ் மகளோடு தப்பி போகிறார் அமெரிக்காவுக்கு தப்பி போக போகிறாரு. அதுதான் இப்போ நடக்க போகுது. அதுக்கான யுத்தத்தில் தான் அவர் தாக்கப்பட்டார். அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது. ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டு இப்போ அவர் மருத்துவமனையில் இருக்கார். பிழைச்சா அமெரிக்காவுக்கு பேரம் பேசி ஆர்எஸ்எஸும் அங்கே இருக்கக்கூடிய 2வது குழு பேரம் பேசி அமெரிக்காவுக்கு மகளோடு போய் செட்டில் ஆகிடுவார். ஏன்னா முழு சொத்துக்களும் அங்கே ஒரு குழு இருக்குது, அந்த குழுட்ட கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ மகள் பணைய கைதி, அவர் தாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஆக ஒரு பேரம் ஓடிட்டுருக்கு, கண்டிப்பாக ரகசியமாக நடந்துட்டுருக்கு. அடுத்து வரப்போகிற சிவன்ராத்திரிக்கு கண்டிப்பாக ஜக்கி இருக்க மாட்டாருன்றீங்க. ஒன்று ஜக்கி இருக்க மாட்டார், இல்லைன்னா ஜக்கி எதிர்ப்பவரும் இருக்க மாட்டாங்க. 2 விஷயம். இவர் ஜெயிச்சா அவர் இருக்க மாட்டார், அவர் ஜெயிச்சா இவர் இருக்க மாட்டார். இதுதான் ஆசிரமத்தினுடைய மர்மங்கள், மடத்தினுடைய மர்மங்கள், ஜக்கியினுடைய பல. இப்போ தான் உயர்நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது எப்பவுமே. அப்போது இப்போ தான் ஒரு பொதுநல வழக்கு பதிவாகி 6 கொலை நடந்திருக்கு. 6 குழந்தைங்க கொலைக்கான முகாந்திரம் என்ன, இது எப்படி நடந்ததுன்னு இப்போ தான் இன்வெஸ்டிகேஷனை. இது மாநில அரசு தொடை நடுங்கி மாநில அரசு இன்னும் அதுக்கான விசாரணையை நடத்துவதற்கான எந்த முகாந்திரம் இல்லை. உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகு இப்போ 6 கொலை. இதை பார்த்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது?
கேஸை கொண்டா எடுத்து பார்க்குது. எப்படி அங்கே இது யார் காரணம்? தாசில்தார் கொடுத்துருக்கான். அப்போது இந்த வழக்குகளை உயர்நீதிமன்றம் 3 வருஷம் 50 லட்ச ரூபா தண்டனை. அப்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? நடந்திருக்கா நடக்கலையா? உச்ச நீதிமன்றம் என்ன சார் சொல்லியிருக்கு? உச்ச நீதிமன்றமா? அதான் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால் கருணாநிதி தான் சொல்லுவார், நீதி வழங்கப்படவில்லை, வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவார். அதுதான் என்னுடைய பதில். உங்கள் அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT